வழி பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்களே, அது உங்களுக்கு வாழ்க்கையில நடந்திருக்குங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தை பிறந்தால் வழி பிறக்குன்றது ஒரு பழமொழி தான். எதுவுமே நம்ம முயற்சி செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும். தை பிறந்துருச்சுன்ட்டு நம்ம வீட்டிலேயே உக்காந்துட்டு இருந்தா ஒண்ணும் ஆகாது. ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சா மட்டும்தான் வழி பிறக்கும் இதற்கு. தை பிறந்தாலும் வழி பிறக்கும்னு காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான். அது எந்த அடிப்படையில் சொல்றான்னு தெரியல. தை பிறந்தா வழி பிறக்கணும் நாங்களும் ஒரு நம்பிக்கையில அந்த இது பழமொழியை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். இதாங்க எப்பயும் இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. வழி பிறகுறதுனா எப்படி எங்களுக்குன்னா இப்போ நாங்கள் ஆட்டோ தொழிலாளி, எங்களுக்கு வழி பிறக்கணும்னா நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை. எங்களுக்கு எப்பயும் இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பழமொழி ஏற்றுக்கிட்டு நம்ம நாள் போக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வழி பிறகுதுன்னா எந்த வகையில் அதை வழி பிறகுன்னு சொல்ல முடியும்? பொருளாதாரத்தில் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ரொம்ப அதிகமாக வருமானங்கள் வந்ததுன்னா தை பிறந்துச்சுன்னா வழி பிறகுன்னு சொல்லலாம். தை பிறந்தா வழி பிறகுறது விவசாயிகளுக்கு ரொம்ப சொல்லுவாங்க. இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு தை மாதத்துல விவசாயம் பண்ணுவாங்க, அதனால தை பிறந்தா வழி பிறகுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்டோ தொழிலாளி, எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்களுக்கெல்லாம் ஒரு வழி பாருங்களா, பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் அங்கே போட்டாங்க. எங்கெல்லாம் வாழ்வாதாரம்லாம் ஒன்றா ஒழிஞ்சு போச்சு. அன்னன்னைக்கு சாப்பாடு சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுறது? எங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி? பஸ் ஸ்டாண்டு ஜிஹெச் அங்கே கொண்டு போய் போட்டீங்க, பஸ் ஸ்டாண்டு அங்கே கொண்டு போய் போட்டாச்சு. இங்கே தள்ளுவண்டி வச்சு பழம் வைக்க சொல்லி விட மாட்டேங்கிறாங்க, துரத்தி விடுறாங்க. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி காட்டுங்கள்னா கவர்மெண்ட்டில். அதனால உங்களுக்கு தை பிறந்தாலும் வழி பிறக்கல. தை பேர் தான் வழி பிறக்கல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. தை பிறந்தா வழி பிறக்குன்னு நம்பிக்கை. அது ஆண்டவன் பார்த்து தை பிறந்தா வழி காட்டுச்சுன்னா பரவாயில்ல. உங்களுக்கு வழி பிறந்திருக்காக்கா? எங்க இன்னைக்கு தானே தையே பிறந்திருக்குது. எப்படி வழி பிறந்திருக்குது ஒரு வாரம் ஆனாதான் தெரியும். எப்பயுமே எங்களுக்கெல்லாம் தை மாட்டு பொங்கல். எங்களுக்கு நாங்க விவசாயி, அதனால எங்களுக்கு தை மாசம் பிறந்துச்சுன்னா வழி பிறக்குன்னு நம்பிக்கை இருக்கு. எந்த வகையில நம்ம உழைக்கணும். உழைப்பாளிக்கு உழைச்சாதான் நம்பிக்கை. உழைக்காம சும்மா தை பிறந்துருச்சுன்னு உட்கார்ந்து இருந்தா வந்துருமானே? எப்படி வரும்? உழைக்கணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஒரு பழைய காலத்து பழமொழி. அதனுடைய விரிவாக்கம் என்னவென்றால், தை பிறந்தால் தை மாதம் பிறந்தவுடன் 1ஆம் தேதியிலிருந்து முகூர்த்த காலகட்டங்கள், நல்ல விஷயங்கள் செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கும் எந்த ஒரு விஷயங்களும் செய்வதற்கு தான் தை பிறந்து செய்வார்கள். அதனால்தான் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழியை முன்னோர்கள் வைத்திருக்கார்கள். இதுதான் உதாரணம். எங்களுக்கு வழி பிறந்திருக்கு, தை பிறந்த எங்களுக்கு வழி பிறந்திருக்குது. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்றது பழமொழி. ஆனா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே தைங்கிறது ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கான பாதையா தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. எங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி அனைவருக்குமே முன்னேற்றமான பாதையாகவும் முன்னேற்றமான மாதமாகவும் இந்த தை மாதம் பிறந்திருக்குங்கிறத நான் மனப்பூர்வமா நம்புறேன். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்றாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். இங்க பொங்கல் வச்சிருக்கிறப்போ 2025 நல்லபடியா நடக்குது. தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த இது ஸ்டேஜ் இல்லாம அடுத்த ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கறது நான் நம்புறேன். நடக்கும் நான் நம்புறேன். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்க, அது எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. பணம் இருந்தா எல்லா நாளும் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் பண்ண மாட்டாங்க. தை பிறந்தா எல்லா விசேஷங்களும், திருமணம், அது மாதிரி எல்லா விசேஷங்களும் செய்யறதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது வாழ்க்கையில உண்மையான ஒரு நிகழ்ச்சி தான். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி உங்களுக்கு பிறந்திருக்குங்களா? பிறந்திருக்குதுங்க. நல்லா பொறுப்பான பொழைக்கிறவங்களுக்கு பிறக்கும். இந்த தை பிறந்தா வழி பிறக்கன்ற ஒரு பழமொழி பெரியவங்க சொன்னது அது உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா பொறுப்பான பொழப்ப செய்யணுமே, செய்யலையே. செய்யறவங்களுக்கு அது கண்டிப்பா வழி பிறக்கும். பொறுப்பே இல்லாம செய்யறவங்களுக்கு அது வழி பிறக்காது. எப்பயும் இப்படியேதான் இருந்தாகணும். ஒவ்வொரு வருஷம் புதுசா எல்லாம் அமையணும். புது வாழ்வு, புது வாழ்க்கை எல்லாமே நல்லா அமையணும். எனக்கு அர்த்தமே தெரியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, அது பாட்டுன்னு போயிட்டு தான் வரேன். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு தை பிறந்தா? தை பிறந்தா நான் எப்பவும் போலதான் இருக்கேன்.
நல்லதான் பிறந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இன்றைய போல் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றோம். தை பிறந்தா வழி பிறக்குன்றது நல்லது தானே நடக்கும். அந்த வருஷம் ஃபுல்லா எல்லாமே நல்லதாவே நடக்கும்ல, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நல்லது. அதான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கண்டிப்பா சூப்பரா பிறந்திருக்கு. இது தமிழர்களோட பாரம்பரியம் பொங்கல்ன்றதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த நாள்ல இருந்து தை பிறந்ததுன்னா எல்லாத்துக்குமே வழி பிறக்குன்ற சொல்லுவாங்க. அது பிரகாரமே எங்களுக்கும் நல்லபடியா தை பிறந்திருக்கு. உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு இந்த வருஷம் நான் வாழ்த்துறேன். நல்லா இந்த வருஷம் நல்லா போகணும் மக்களுக்கு எல்லாருக்கும், எனக்குன்னு கிடையாது எல்லாருக்கும் நல்லா போகணும். ஏன்னா இது 2024 எல்லாருக்குமே ரொம்ப அடிபட்டுச்சு. அதனால 2025 நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே, எல்லாரும் நல்லா இருக்கணும். தை பிறந்த நல்லா இருக்கணும். ஜாதகத்திலயும் சொல்றாங்க. வழி பிறக்கணும்னா ஆண்டவன் கையில இருக்கு, நம்ம கையில கிடையாது. ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் இருக்கு. ஆண்டவன் நல்லா ஆண்டவன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், நடக்கும். வியாபாரம் பரவாயில்ல, போன வருஷம்னா போச்சு. இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்குது. ஜனமே இல்லை. ஊருக்கு போயிட்டாங்க. ஜனங்கள்லாம் வேற வரல யாரும். என்னமோப்பா தை பிறந்தா வழி போறாங்கன்றதோ எல்லாம் நல்லதா. தை பொருட்கள் கும்பிடுற மாதிரி தான். வேற என்ன, அதான் நல்ல இது. இப்போ எப்படியோ இதெல்லாம் ஓடுது. வியாபாரம் இந்த மாதிரி இல்லை. தை பிறந்தா அந்த விவசாயத்துக்கு அந்த சாப்பாடு எல்லாம் செய்வாங்க, அது கொண்டு வருவாங்க. ஊர்ல எல்லாம் நல்லா இந்த ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க, அது நல்லா இருக்கும். அந்த போட்டிகள்லாம் நடத்துவாங்க. அது மாதிரி இங்கே யாராவது நடத்தினா நல்லா இருக்கும். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னா அதான் தை வந்தா எல்லாம் அப்படியே வரும் அப்படின்றது தான். தை இன்னைக்கு தான் பிறந்திருக்கு. இனிமே தான் தெரியும் ரிசல்ட். தெரியல, இனிமேல் நடந்தாதான் தெரியும். இன்னைக்கு பாஸ்ட்ல என்ன கேளுங்க, அதுக்கே சொல்லுங்க. தை பிறந்தா அந்த நடவுலாம் நட்டிருப்பாங்கல்ல, அதை அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது வழி இருக்குன்றதுனால அந்த காலத்துல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்படியே காலப்போக்கில் மாறி போச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும்னா வயல்ல அறுவடை பண்ணுவாங்க. அது அந்த நேரம் டைம் வழி கிடைக்கும்ன்றதுக்காக அது சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அறுவடை பண்ணி அவங்களாம் நிறைய நெல் அதெல்லாம் விற்று கொஞ்சம் கையில் காசு வரும் இல்லையா, அதனால அந்த 3 மாசம் கழிச்சு அறுவடை பண்ணா தை பிறந்தா ஒரு வழி பிறக்கும் சொல்லுவாங்க. தை பிறந்தா மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நாடு செழிப்பா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். எந்த ஒரு தொழிலும் முன்னேற்ற பாதையை எடுத்து செல்லலாம். அது மாதிரி வேலை வாய்ப்பு அந்த ஒரு நல்ல நாளில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ற தத்துவம் அந்த காலத்துல சொல்லி வச்ச பெரியவர்களுடைய ஆசீர்வாதம்.